to all the members of the Tamil Nadu Plastic Manufacturers Association, my warm welcome. நான் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். Then it's been in the English mode. A fifth amendment, தமிழ்நாட்டில் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க ரீசெண்டா. With reference towards this sales tax notification, all along CST sale பண்ணிட்டு இருக்கோம். Where purchase local பண்ணிட்டு CST sale பண்ணுவோம் with form C. 2% taxல goods will be moving out at a concessional rate. Whereas இந்த notification வந்ததுக்கு அப்புறம் 3% and the proportionate input tax credit on the purchases reverse பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புது அமெண்ட்மெண்ட். இது ஒரு பாயிண்ட் இன் டைம் பெனிஃபிஷியலா இருந்தது. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது 5% வேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லை 14.5% வேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். 2% will be paying with C form. Without C form all along we have been reversing, but with C form sales we have not been reversing with reference towards this notification. And ஒரு major implication has changed or shift the whole dilemma, wherein which உங்களுடைய காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா all along அந்த 5% வேட்ல 3% வேட் நீங்க ரிவர்ஸ் பண்ணுவீங்க, 2% வேட் மட்டும் தான் அந்த சிஎஸ்டி ப்ரொபோர்ஷனேட்டா யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு காஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல போகும்போது உங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட் இன்னைக்கு 3% ஆஃப் யுவர் பர்ச்சேஸ் பிரைஸ்ல உயர வாய்ப்பு உள்ளது. அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் டீலர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்ற ஒரு இன்டர்பிரேஷன் பீப்புள் ஆர் பீன் மேக்கிங். இது எவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பீங் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு லாயர்ட்ட கேட்டோம்னா அதெல்லாம் இல்லை சார் டீலர் தான், பிகாஸ் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லா கன்சல்டன்சிஸ் அதெல்லாம் இல்லை சார் நீங்க சொல்றதெல்லாம் இல்லை, நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் அப்ரோச் பாக்குறீங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது, படிக்கும்போது அப்படிலாம் படிக்கக்கூடாது, வார்த்தைக்கு நடுவில் படிக்கணும் அப்படின்னு. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் கிளாரிட்டி இன்னும் அவ்வளோ வரல. பட் யாரெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோமோ அன்னைக்கு சாயங்காலமே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் நீங்க ரிவர்ஸ் பண்ணல. நவம்பர் 2011 ரிட்டர்ன் டிசம்பர் 18ஆம் தேதி 20ஆம் தேதி கொடுத்தவங்களுக்கு சாயங்காலம் ஏன் சார் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணல, நீங்க சிஎஸ்டி சேருக்கு 3% ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பயந்தால் அது ஒரு பெரிய காஸ்டா உங்களுக்கு கருதப்படும். அதே மாதிரி இன்னொரு சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆல் அலாங் மேனுஃபேக்சர் பண்ணி வேற இடத்துல பிரான்ச் இருந்தா ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர்னு பண்ணுவோம். வெரி ஸ்பெசிபிக்லி ஃபார்ம் எஃப் சேல் சிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுல 3% ரிவர்ஸ் பண்ணியிருந்தது, இப்போ அதை 5% உயர்த்திருக்காங்க. 3%ல இருந்து 5%. இந்த ப்ரொபோர்ஷனேட் ரிவர்சலும் ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட்டை ஸ்ட்ரெயிட்டா அஃபெக்ட் பண்ண வேண்டியது. முன்னாடி வேற கஸ்டமர் சேர்ந்து 14% வாங்குவோம், இந்த சிஎஸ்டி சேல்ல பண்ண ஒரு 3% இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. நான் சிஎஸ்டிலேயே பர்ச்சேஸ் பண்ணி சிஎஸ்டிலேயே சேல் பண்ணினா எனக்கு இது அப்ளிகபிளா கொஞ்சம் படிச்சோம்னா இல்லை. நான் இம்போர்ட் பண்ணி சிஎஸ்டில சேல் பண்றேன், இம்போர்ட் பண்ணி ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நான் ஐசிசி சர்வீஸ் சேல்ஸ் டாக்ஸ் ரிவர்ஸ் பண்ணணுமா வேண்டாம். இது மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்படி பண்ணா இல்லை அப்படின்னு லா சொல்லல, சட்டம் சொல்லல, இதெல்லாம் சண்டை போட்டுதான் வரணும். எல்லா இஷ்யூஸோட இந்த 2 இஷ்யூவும் இப்போ கரெக்டா ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது பெரிய நோட்டிபிகேஷன், அதுவும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு தப்பா இருக்கும். ஏன்னா அந்த 3% ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல டீலர்லாம் 3% ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட்டை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராஃபிட் வருது அப்படின்னு நினைப்போம் அந்த டிரான்சாக்ஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டிசம்பர் 31 நிறைய பேருக்கு வேட் ஆடிட் ஃபைலிங் இருக்கிற மாதிரி வேட் ஆடிட்டர் இல்ல யாராவது ஆடிட்டர் ஃபைனலா பார்த்துட்டு இல்ல சார் நீங்க 3% ரிவர்ஸ் பண்ணணும், 5% ரிவர்ஸ் பண்ணணும் ஃபைனல்ல சொல்லும் போது அந்த காஸ்ட் எப்படி பேக் பண்ண போறோம், எப்படி டிசைட் ஆக போகுது அப்படின்றது வேண்டாம். இதுதான் அந்த பயோடாக் அந்த நோட்டிபிகேஷன்ல வந்தது, விச் இஸ் எஃபெக்டிவ் நவம்பர் மாசத்துல இருந்து எஃபெக்ட் ஆகுது. நத்திங் இதை தவிர வேற எதுவும் பெருசா இல்லை. உங்களுக்கு யாராவது ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட் அதுல இருந்ததுன்னா அது will take it. பேக்ரவுண்ட் சொல்றேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் என்ன பேக்ரவுண்ட்? By and large, the major background for this is there is a short of revenue collection in commercial tax department as far as last year collection is concerned. அது ஒரு பெரிய பேக்ராப்பா இருக்கு.
அவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஐடிசி கிரெடிட் நிறைய இருக்கு. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவங்க சேல் பண்ணும்போது நிறைய பணத்தை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு மாதிரி அகைன்ஸ்ட் தி நார்மல் லா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஒன்றும் இதுவா ஃபேவரபிள்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இது வந்து ஒரு ப்ரியாரிட்டேட்டிவ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். நான் லோக்கல்ல மெட்டீரியல் வாங்கி சேல் பண்ணும்போது சி ஃபார்ம்ல சிஎஸ்டி லால சொல்லி அது சி ஃபார்ம்ல வாங்கும் போதே எனக்கு ஏன் ரிவர்ஸ் பண்ணணும்? இது வந்து ஒரு இது அமெண்ட்மெண்ட் பர் டே ரிக்வயர்மெண்ட் இஸ் want of more revenue to the department. அது வந்து ஒரு வாய்ப்பா கருதப்படுறது. ஏன் இந்த 3% ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்க? அப்படின்னா அந்த சேலை நீங்க சிஎஸ்டிக்கு பண்ணிட்டீங்க, இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஈக்குவலண்டா சிஎஸ்டி சேல் பண்ணிருக்கீங்க, அந்த 3% எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதை நீங்க சப்சிக்வெண்ட் உங்க வேட் சேல் லோக்கல் சேலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ நீங்க அந்த 3% தக்குவீங்க. கேஷ் பேமெண்ட் நிறைய ஆரம்பிச்சு உங்க ப்ராடக்ட் காஸ்ட் ஏறும். இதுதான் உங்களுடைய பேசிக் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் நோட்டிபிகேஷன் என்னுடைய வியூ and Kimana people. Yes, sir. The definition of dealer is what? Okay. Because in excise, the dealer definition is different, manufacturer definition is different. Yes, sir. But in sales tax, there is only one definition. Yes, sir. Whether it's a manufacturer or a trader or a dealer, whatever it is. Yes, sir. There is one definition. So, whether it is exempted from manufacturer cannot be there. That is one thing. Yes, Number two, you are buying a particular product at 5% and you are selling after value added. Yes. Is it the difference in tax to be reversed or basic 3% you have to reverse? On the purchase, 3% need to be reversed. Input tax credit on the purchase price tax credit. For that, formula everyone specify பண்ணல, describe that. All it says is 3% of the input tax credit is not eligible. அவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த 3% நான் சேல் பிரைஸ்ல கண்டுபிடிக்கணுமா பர்ச்சேஸ் பிரைஸ்ல கண்டுபிடிக்கணுமா? டெஃபினெட்லி ஐ வில் பி only on the purchase price. On the purchase price 3% need to be reversed. And with reference towards the dealer definition, dealer includes a manufacturer. அதுல டவுட் இல்ல. இங்க ரெஃபர் பண்ணும்போது 8(1) of CST Act அப்படின்னு சொல்லுவாங்க. 8(1) of CST Act talks about the rate of tax. என்ன ரேட் நான் போடணும் அப்படின்னு. அந்த rate of tax 8 subsection 1 ரெஃபர் பண்ணும்போது it's a CST sale made. அதுக்கு ரேட் நீங்க 8(3) இருக்கிற குட்ஸ போய் பாருங்க அப்படின்னுவாங்க. அந்த 8(3) there is a possibility of interpretation. Initially it uses the word any person who is purchasing goods for the purpose of a resale அப்படின்றது ஒரு word இருக்கு. Or any other person who is going to be using the goods for the purpose of identified by the government or used for the purpose of manufacturing. அந்த ஒரு in between line, அந்த லைனை வச்சு இன்டர்பிரேஷன் தான் இந்த ஹோல் திங். இந்த இன்டர்பிரேஷன் எவ்வளவு நாள் இருக்கும்? ஏற்கனவே 1920 ஒரு செக்ஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போய் அட் லாஸ்ட் ஃபைனலைஸ் இட் இஸ் லீகலி வேலிட். அதாவது பர்ச்சேஸ் பிரைஸை விட சேல் பிரைஸ் கம்மியா இருந்தா நீங்க அந்த சேல் பிரைஸ் பர்ச்சேஸ் பிரைஸோட இன்புட் டாக்ஸ் வேண்டிட்டு ரிவர்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இட் வில் ஆல்சோ ரீச் இட்ஸ் லைன் லைக். பட் பிரசன்ட்லி வியூ இஸ் மேனுஃபேக்சரும் ரிவர்ஸ் பண்ணணும்னு டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. There are two other views. ரெண்டு வியூ இருக்கு. I will take the conservative view. It needs to be reversed. On a normal understanding, it needs to be reversed. Yes. Yes. So many items. Yes. How to correlate what is the you have taken from Okay, sir. In that case, sir, நான் வந்து ட்ரேடர் அதனால கன்சைன்மென்ட் பேஸ்ல அலோகேட் பண்ண முடியும். நான் பல்க்ல வாங்கி வச்சேன்னா என்னால அலோகேட் பண்ண முடியும் சார். நான் மேனுஃபேக்சர் 6 ஐட்டம் யூஸ் பண்ணுவேன். 7வது ஐட்டம் எனக்கு வர வேண்டிய ஐட்டம். ப்ரொபோர்ஷனேட் ரிவர்சல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் எங்கேயும் சொல்லல. இந்த மெத்தட் கேபிட்டல் குட்ஸ்க்கு இருக்கு. அந்த மெத்தட் தான் டிபார்ட்மெண்ட் ப்ரிடாமினண்டா இவ்வளவு நாள் ஃபாலோ பண்றாங்க. டோட்டல் ஐடிசி ஒரு நம்பர், CST sales with C form another number, total turnover மூணாவது நம்பர், CST sales with C form divided by total turnover, VAT sales plus CST sales into the ITC. இது பண்ணீங்கன்னா ஒரு proportionate நம்பர் வரும். அந்த நம்பர் ஒரு மேனுஃபேக்சரர் ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கிரெடிட் தான் அந்த கிரெடிட் அதுல 3%.
இங்க இன்னொரு தாட் வரும் சார், நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ்ல ரிவர்ஸ் பண்ணுங்க, நீங்க இப்ப எனக்கு சேல்ல ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு எப்படி சார் இது லாஜிக் அப்படின்னு. இங்க இந்த லாஜிக் எடுத்துன்னு போகும்போது இது மேனுஃபேக்சரர் என்னால ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியல, மேனுஃபேக்சர் போது ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதனால வேற டிஃபிகல்ட்டி. ஸோ இது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் தானே தவிர இது பிரிஸ்கிரைப். எங்களுடைய வியூ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் டெஃபினட்டா டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபார்முலாவோட வருவாங்க வித் ரெஃபரன்ஸ் டு how to reverse it. பட் பர்சே போயிட்டு இருக்கிற ஃபார்முலா CST sales divided by your total sale into input tax credit. அதுல 3/5 ரிவர்ஸ் பண்ணுவீங்க, 2/5 எலிஜிபிள். இதுதான் இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட் ரிவர்சல் தான். இது வந்து கரெக்டான கன்க்ளூஷன் இல்லை. அண்ட் இதுவே ஒரு மாசம் எனக்கு CST சேல் இருக்கும் சார், இன்னொரு மாசம் CST சேல் இருக்காரு, நான் எப்படி சார் அரைவ் பண்றது? அப்போ ஒரு மாசம் ரிவர்ஸ் பண்ண சொல்லுங்க, இன்னொரு மாசம் நெகட்டிவ்ல இருக்குமா, ரிவர்ஸ் பண்ணாது. இது ஒரு அட்வர்ஸ் இல்லை. இதுக்கு இயர் டு டேட் ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஏப்ரல்ல இருந்து அக்டோபர், ஏப்ரல்ல இருந்து நவம்பர், ஏப்ரல்ல இருந்து டிசம்பர், ஒரு இயர் டு டேட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இயர் டு டேட்ல பார்த்து ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு நான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவு ரிவர்ஸ் பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பில்லை பார்த்து கிரெடிட் எடுத்துடலாம். இந்த ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி எடுக்கவே முடியாது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது ரிவர்ஸ் பண்ணாம இருந்தா கூட கரெக்டா மார்க்ஸ் ஒரு நாள் போட்டு ரிவர்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ண கிரெடிட் நான் ஏற்கனவே நிறைய ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து நேர டாக்ஸ் காஸ்ட் இதை வந்து 30% தான் இன்கம் டாக்ஸ்ல சேவ் பண்ண போறேன்னா பரவாயில்ல. அதுல இருக்கிற ஒரு ரூபாயும் அவங்களுடைய நேர சேல்ஸ் டாக்ஸ் சிஎஸ்டியோட அட்ஜஸ்ட் பண்ற ஒரு ரூபா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரிவர்சல் பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸா ரிவர்சல் பண்ணணும். ஏன்னா ஒரு மாசம் சிஎஸ்டி பர்ச்சேஸ் லோக்கல் பர்ச்சேஸ் நிறைய இருக்கலாம், சிஎஸ்டி பர்ச்சேஸ் கம்மியா இருக்கும், அந்த மாசம் நிறைய ரிவர்சல் வரும். அடுத்த மாசம் வேற காம்பினேஷன்ல இருக்கும், ரிவர்சல் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாமும் அதுல இருக்கிற இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஃபார் ரிவர்சல். After this amendment, இந்த amendment அப்புறம் do I need to correlate input and output of my quantity? Definitely yes வேணாம். ஏன்னா இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கிரெடிட் சேல் நீங்க சிஎஸ்டி சேல் எல்லாமே டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்டி சேல் ஒரு நம்பர் சிஎஸ்டி சேல் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் இன்டு எடுத்துக்கிற ஐடிக்கு மல்டிபிளை பை நோட்டீஸ் தலைமையா அது வந்து மாற்று கருத்தை அதுல நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது என்னுடைய இம்போர்ட்ல இருந்து சேல் பண்ணது, இது என்னுடைய சிஎஸ்டில இருந்து சேல் பண்ணது, இது ஐடிசியே கிடையாது. நீங்க அந்த சிஎஸ்டி சேல்ல இருக்கிற ஐடிசியை தான் டெவலப் பண்ண சொல்றீங்க. இதுக்கு பிசிக்கலாகவும் புக்ஸ்லயும் அக்கௌண்டிங் பிசிக்கல் ரெண்டுமே ஸ்டாக் தனியா வச்சு தனியா சேல் பண்ணி காமிச்சாதான் முடியும். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுல வந்து ஒன்றும் பண்றதுக்கே இல்லை. போத் பிசிக்கல் நம்மளால நிறைய புக்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட முடியும், பிசிக்கலா இது பண்ண முடியாது. இந்த அக்கௌண்டிங் இந்த ப்ரொவிஷன் வந்தோடனே இதை நம்ம யார்கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க டிபார்ட்மெண்ட் கம்பெனில. முதல்ல உங்க ஸ்டோர் கீப்பர்கிட்ட சொல்லுங்க, அவருக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அவர் மட்டும் சிஎஸ்டி குட்ஸை எடுத்து வந்து லோக்கல் சேல கொடுத்துடக்கூடாது, லோக்கல் சேல குட்ஸ் சிஎஸ்டி கொடுத்துக்கூடாது. இது நீங்க அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சு புண்ணியம் இல்லை. இதை நீங்க யாருக்கு இன்ஃபேக்ட் புரிய வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டோர் கீப்பர் யாரு குட்ஸ் அனுப்புறாங்களோ உங்க குவான்டிட்டி வைஸ் நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இதுக்கு இந்த பேட்ச் நம்பர் இந்த குவான்டிட்டியும் புக்ஸ் படி ஈஸியா மெயின்டைன் பண்ணிடுவோம். ஸ்டோர் பீரியட் எப்போதுமே கரண்ட்ல வந்தாங்கன்னா யூ நாட் யுவர் பர்ச்சேஸ் வேல்யூ லெஸ் தேன் தி சேல் வேல்யூ. இது the question is like that for that different transaction department ஒரு டிரான்சாக்ஷனையும் பார்க்கறாங்க. year of the view gross loss வந்தாதான் பார்க்கணும். if I have gross loss அப்போ நீங்க 1920 இன்வோக் பண்ண என்னுடைய பர்ச்சேஸ் பிரைஸோட சேல் பிரைஸ் கம்மி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது சார். யூ ஆல் அப்டேட் பிளாஸ்டிக் டெய்லி பிரைஸ் மாறி இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ண பிரைஸோட கம்மியா இருக்கலாம், பர்ச்சேஸ் பண்ண பிரைஸோட ஜாஸ்தியா இருக்கலாம். இது வந்து இட் இஸ் நாட் டிரான்சாக்ஷன் வைஸ் அப்ளிகபிலிட்டி will not be working out. It does need to be looked at. ஸ்டாக் பே பண்ண டாக்ஸ் பே பண்ணலாம் அப்படிங்களா டாக்ஸ் பே பண்ணலாம் சார், பெய்ட் இன்க்ளூட் பேயபிள் அப்படிங்கிறது
The moment you receive an invoice, you make it. The once the moment you receive the invoice, waiting. So the sale பண்ணிட்டு அவ்வளோ டைம் தரணும் சொல்லுங்க. Yes, what is? டைரக்ட் பண்ண முடியுமா? Paid is subsequently paid. Paid. சேல் பண்ண உடனே இந்த சேல்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஒவ்வொரு கிளைண்ட்ல இருந்து பணம் வந்து சர்வீஸ் கட்டணும். கிளைண்ட்ல இருந்து பணம் வந்து அதுக்கப்புறம் சர்வீஸ் கட்டணும். எஸ் சார். ஃபைனல் சார். ஆர்டர் மை யூஸ் த சர்வீஸ் டீலர் ஃபார் திஸ் சிஎஸ்டி சேல் பர்ச்சேஸ் லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணி சிஎஸ்டி சேல் பண்ற டீலர் டெஃபினட்டா ரிவர்ஸ் பண்ணும். அதுல செகண்ட் பார்ட்டே கிடையாது. லோக்கல்ல 5% 14.5% பர்ச்சேஸ் பண்ணி சிஎஸ்டில விற்கிற டீலர் எல்லாருக்குமே சிஎஸ்டில சிஃபார்மோட விற்கிற டீலர் எல்லாருக்குமே இந்த 3% ரிவர்சல் அப்ளிகபிள். மேனுஃபேக்சரருக்கு they may try, I repeat, only try தான். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ் அதுவே சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆஃப் தி ஸ்டேட் கம்ஸ் அவுட் அண்ட் ஸ்டேட் இது வந்து ஸ்டாண்ட் நிற்காது. கன்சர்வேட்டிவ் வியூ அவங்களுக்கும் ரிவர்சல் டிபார்ட்மெண்ட் 19ஆம் தேதி ஃபைல் பண்ண நோட்டீஸ் ரிட்டர்னுக்கு 20ஆம் தேதி காலத்துல பையனை கூப்பிட்டு என்னப்பா நோட்டீஸ் பண்ணி போன ரிட்டர்ன்ல ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் தட் பி த கேஸ் அண்ட் அவங்களுடைய டிபார்ட்மெண்டோட வியூ ஈவன் ஃபார் மேனுஃபேக்சரர் ஆல்சோ சேல ரிவர்ஸ் பண்ணோம். ஏன்னா நாங்க அங்க யூஸ் பண்றது இன்டர் ஸ்டேட் சேல் இந்த குட்ஸ் சோல்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் இன்டர் ஸ்டேட் ட்ரேட். ஸோ 8(1)ல சிஎஸ்டி ஃபார்ம் சேல் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் சார். Sir, can you make an appeal as such also applicable to can instead of saying manufacturing goes and சார் இது வந்து எய்தர் அசோசியேஷன்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இதை இது பண்ணணும். பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். You need to represent it and it is a possibility is there. Yes sir. Yes sir. ரொம்ப நாளா முக்கியமான கொஸ்டின் சார். சிஎஸ்டி எக்ஸாம்ஷன் பர்ச்சேஸ்ல இருந்து நான் ஒரு யூஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே. அந்த சப்ளையர் என்ன கேட்கறாரு, சிபாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சாமான்ல இருந்து 2% சிஎஸ்டி வந்து எக்ஸாம் அதெல்லாம் எனக்கு இன்வாய்ஸ் பண்ணி எனக்கு மெட்டீரியல் வந்து 2% CST CST ப்ராடக்ட் அங்க எக்ஸாம்பிள் சிஎஸ்டி இல்ல சிஎஸ்டி தான் எனக்கு இன்வாய்ஸ் பண்ணி வரலாம். ஓகே. ஆனா அவர் வந்து சிபாம் ப்ரொடியூஸ் கேட்கறாரு. கண்டிப்பா கேட்கக்கூடாது. கேட்கறாரு அவர் கேட்க என்னுடைய கொடுக்கறத இஷ்யூ பண்றது எக்ஸாம்பிள் இருக்காரு. அவன் டோட்டலா வந்து நீங்க தீபம் கொடுக்கணுங்கிறாரு. அவன் என்ன கேட்கறான், அவன் வந்து தீபம் கொடுக்கணும். சார் அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா சிஎஸ்டி சேர்ந்த இந்த ப்ராடக்டை விட்டா எக்ஸாம்பிள் அப்படின்னு இருந்துருக்கோம். ஏன்னா கோவால எனக்கு ஒரு கேஸ் அப்படி இருக்கு. கோவால அந்த ப்ராடக்ட் சிஎஸ்டி சேராதுன்னா எக்ஸாம்பிள் அது லோக்கல் சேராக டாக்ஸபிள், சிஎஸ்டி சேராக எக்ஸாம்பிள். அது மாதிரியான ப்ராடக்ட் தான் பார்த்துக்கோங்க. அது மாதிரியான ப்ராடக்டா இருந்தா உங்களுக்கு குவான்டிட்டி அப்ளிகபிலிட்டி இருக்கும். வேற நார்மல் குவான்டிட்டி எப்போதுமே ஒரு ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. அது குறைக்கிறதுக்காக மட்டுமே வர்றதுதான் குவான்டிட்டி. 5% இருக்கு, நான் 2% ஆகும், 14% இருக்கு, 2%. நீங்க சொல்ற பாயிண்ட் தான் என்னோட கமிஷனர் சொல்றாரு. அதனால அவருக்கு தீபம் இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாரு. நான் சொல்ற முதல் பாயிண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் நார்மலா 2% லைபிள், இந்த 5% லைபிள். சிஎஸ்டி சேல் பண்ணா பில்லு, சிஎஸ்டி சேல் இல்லைன்னா லைபிள் அப்படின்னு அவங்க டிரான்ஸ்பாரல் அதுக்கு தீபம் Yes, sir. What details you need to do? What is
what is the machinery totally in the web? Which you all continuously machinery is like with the create of the machinery, or should like only once and then remove it? What happens if it is Sir, Annexure 5. As far as Annexure 5 is concerned, November 2012 is the first return. Annexure 5 ஓட Annexure 5 இல்லைன்னா ஃபைல் பண்ண முடியாது. ITC credit இருக்கிறவங்க ஃபைல் பண்ண முடியாது. It was also notified sometime in October. Annexure 5 பொறுத்த வரைக்கும் existing No, you are talking about Annexure 5. Annexure 5. So, stock statement, sir. Stock statement. Not our CST amendment. I think any question is asked by members to write it to us. We will work it out, and I don't think that this forum is sufficient enough. No, we have lots of subject, I think, in this way. So, any one or two specific questions we will answer, and then otherwise, please write to us. We will consult him and then get back. Or we have one more session later. Annexure 5. Sir, Annexure 5 is a new annexure to existing violation. Existing input tax credit information. So, to be more precise, closing stock value for 5%, 14.5% need to be given. Only value, no quantity. Opening stock, opening input tax credit followed by tax, what is the closing stock value, and the closing input tax credit need to be given. In the closing input tax credit on the debatable number. If they have an export sale, closing ITC நிறைய இருக்கும். They would have purchased the capital goods, closing ITC நிறைய இருக்கும். They will buy at 14.5% rate. They will sell at 5% after manufacture. Closing ITC நிறைய இருக்கும். Closing stock எல்லாம் closing ITC இருக்கும். அங்கெல்லாம் nil போடும். And the department will answer. Circular has been issued that this Annexure 5 cannot be just like that sold. எல்லாரும் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு. But we will give zero. Of course, zero value upset ஆகும். Now with reference to this Annexure 5 closing stock நிறைய details, நிறைய type of stock இருக்கு எப்படி கொடுக்கணும். Rate wise கொடுத்தீங்கன்னா போதும். 5%, 14.5% closing stock எவ்வளவு இருக்கும் அந்த ரேட் கொடுத்தீங்கன்னா it would be applicable. Thank you. I thank the